வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஎல் ஸ்மார்ட். இங்கே கொடுக்கப்படுற கணிப்பு முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டும்தான். இங்கே எந்த ஒரு சூதாட்டத்தையும் ஊக்குவிக்கிற நோக்கம் அல்ல. அதை படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதாவது 27ஆந்தேதி கொடுத்துருந்தோம். 27ஆந்தேதி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அது சரியாக அன்றைக்கி வரல. ஆனால் நான் ஒரு கெஸ்ஸிங் சொல்லியிருந்தேன். அது எப்படி அடிச்சிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அது வேறு மாதிரி அடிச்சிக்கிறான். 2-3 கெஸ்ஸிங் கொடுத்தேன். அந்த 2-3 கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா, அவன் அடித்தது வந்து ஒரு வேறு விதத்தில் அடிச்சிக்கிறான். நான் என்ன சொன்னேன்னா, இங்கே 36 அதை திருப்பி 13 ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுருக்கான். அதே மாதிரியே அதை மேலே இருக்கிற 91 திருப்பி 69ன்ட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அழகாக இங்கே 63, பிசி 63, பிசி 12, பிசி 37. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் உங்களுக்கு புரியும். சி போர்டு பாருங்கள், 3, 2, 2க்கு பவர் 7, மேலே இருக்கிற 3, 3க்கு பவர் 8, கரெக்டாக ஒரு நாள் கேப்பு. அதேமாதிரி 6, பி போர்டு 6, 6க்கு பவர் 1, பி போர்டு 3, 3க்கு பவர் 8 அப்படின்னு சொல்லி 88ன்னு அழகாக பிசி எடுத்துட்டான். நம்ம ஏபியை திருப்பி வச்சு நான் சொல்லியிருந்தேன் 69 வரும், 91ன்னு. இந்த 91 வந்து திருப்பி ஒரு நம்பர் பவர் பண்ணி 69ன்னு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 698 தான் கொடுத்துருந்தேன். அப்போ இந்த 2க்கு 7ம் இந்த 3க்கு 8 அப்படின்னு சொல்லி தான் வச்சு 698 வந்தால் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிசி மட்டும் எடுத்துட்டான். அதேமாதிரி ஏசி ஒரு 93 சொல்லியிருந்தேன். எதுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சி போர்டு 2 வச்சு விளையாண்டதுக்கு ஒரு 82 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்பர் பவர் பண்ணால் 33ன்னு வரும். ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 83, அந்த நம்பர் பவர் பண்ணால் 33 வரும். அது ஏசியில் அடிச்சிட்டான். அதேமாதிரி இந்த 12க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 13, அதை பவர் பண்ணால் ஒரு நம்பர் 63 அடிச்சிட்டான். மீதி இருக்கிறது இந்த 42 தான் இருக்குது. இப்போ இந்த 42க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 43, அந்த நம்பர் பவர் பண்ணால் 93 அப்படின்னு வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் எப்படி அடிச்சிக்கிறான் பாருங்கள், 48ன்னு அடிச்சான். ஆல்ரெடியே ஒரு 48 இருக்குது. ஆனால் இந்த தரம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வேறு மாதிரி திருப்பி வச்சுருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த நம்பர் அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் பண்ண நம்பரை பவர் பண்ணி அப்படியே கேமை திருப்பிட்டான். 3வது டைம்ன்றனால அப்படியே திருப்பி வச்சுக்கிறான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது 93 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொரு கேம் ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, 8 வச்சு சி போர்டு விளையாடுறது எல்லாமே அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு 68 இருக்கும், ஒரு 98 இருக்கும். அந்த 68க்கு ஏபியில் 0ன்னு வச்சு 60ன்னு வச்சுருப்பான், 98க்கு 90ன்னு வச்சுருப்பான். அப்போ அடுத்து 8ன்னு வந்துச்சுன்னா அது 0 வச்சு ஏபியில் விளையாடுங்க. ஏபியில் 0ன்னு பி போர்டு வச்சு வந்தானா அந்த ஏபியை எடுத்து 8ஆக மாற்றி விளையாடுங்கன்னு. அதாவது பிசி 38ன்னு வந்துச்சுன்னா ஏபியில் 30ன்னு விளையாடுங்க. இல்லை ஏபியில் 30 அப்படின்னு வந்துச்சுன்னா பிசியில் 38ன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நிறைய பேர் வாட்ச் பண்ணிங்க. நிறைய பேர் எனக்கு ஒருத்தர் கமெண்ட்லேயுமே சொல்லி கரெக்டாக வந்த உடனே அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு மெசேஜ் போட்டார். இது மாதிரி 88ன்னு அடிச்சிருக்கேன், அப்போ ஏபி 80 வருமா அப்படின்னு போட்டிருந்தாரு. கம்பல்சரி அந்த 80 வரணும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மறுபடியும் 00. அந்த 8 சொல்லியிருந்தேன், 8 வந்தால் 0 வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 2 நாள் கரெக்டாக எப்படி செஞ்சுக்கிறான் பாருங்கள். ஒரு 88 சி போர்டு 8 வந்துருச்சு, பி போர்டு 0 வந்துருச்சு. அப்போ இதுக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா, 88க்கு ஏபியில் ஒரு 80 வரணும். ஏபியில் ஒரு 80 வரணும். அதே மாதிரியே இங்கே 00ன்னு வந்திருக்கு. அப்போ 00ன்னு வந்துச்சுன்னா அந்த 0க்கு 8 வச்சு பிசியில் 08ன்னு வரணும். அப்போ இது ரெண்டையும் சேர்த்தனம்னாலே அழகாக பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் ஷாட் நம்பராக நம்மளுக்கு கிடைக்கும். 808ன்னு கிடைக்கும். அந்த 808 ஃபாலோ பண்ணுங்கள். இது வின்னிங் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த 3 நாளில் எப்படி வேணாலும் அடிப்பான். தனியாக ட்ரை பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒரு நம்பரில் வரும். அதுக்கு இன்னொரு க்ளூ நான் சொல்கிறேன்.
இன்னொரு க்ளூ சொல்கிறேன். இன்னொரு க்ளூ வந்து பார்த்திங்கன்னா, அருமையாக விளையாண்டுருப்பான். 808க்கே கரெக்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே 90 ஒரு 60ன்னு சொல்லியிருந்தேன். இது கூட இருக்கிற ஏசி நம்பர் பாருங்களேன். இப்போ 90ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏசி என்ன வருது? 90 900ன்னு இருக்குங்களா? அப்போ ஏசி 90ன்னு வருது. இது திருப்பினா 09ன்னு வரும். அந்த 09 பாருங்கள், கரெக்டாக இங்கே ஏபியில் அடிச்சிருப்பான். அந்த ஏசியை எடுத்து திருப்பி வைக்கிறது தான் கேமு. அழகாக இங்கே 09ன்னு திருப்பி வச்சுருப்பான். அதேமாரி அந்த 60க்கு அடிக்கும்போது பாருங்கள், 60 அப்படின்னு அடிக்கும்போது அதோட ஏசி பாருங்கள், அதோட ஏசி 63. அந்த 63 திருப்புனா 36. அப்போ ஏபியில் அந்த 36 வரணும். அது எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக ஒரு நாள் விட்டு 36ன்னு அடிச்சிருப்பான். நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வேறு எந்த இடத்துலையுமே வந்து ஏசி நம்பர் எடுத்து எங்கேயுமே விளையாண்டுருக்க மாட்டான். ஏசி எடுத்து திருப்பி இந்த மாதிரி ஏபியில் வேறு எங்கேயுமே இருக்காது. ஒரு 77 மட்டும் இருக்கும். அது ட்ரிபிள்ஸு டபுள்ஸ் அடித்ததுனால அதை விட்டுருங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா, இந்த நம்பர் மட்டும் பர்டிகுலராக எடுத்து திருப்பி வைக்கிறான் அப்படின்னா, அப்போ மறுபடியும் நம்மளுக்கு ஏசியில் திரும்பி வரணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஏபி அடிச்சிட்டான். இப்போ இந்த 88க்கு ஒரு 80ன்னு வரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சி போர்டு என்ன வரணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம அதை அட்வான்ஸாக ரிவர்ஸில் போய் பார்த்தோம்னா, இப்போ சி போர்டு 8 வரணும். இப்போ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேத்துக்கு புரியும், நிறைய பேத்துக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். 09 இந்த 09 தான் திருப்பி 90ன்னு வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதேமாதிரியே இங்கே 36 தான் திருப்பி 63ன்னு வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏ போர்டு 6 இங்கே பி போர்டில் வந்துருச்சு. ஏ போர்டு 9, பி போர்டில் 9ன்னு வருது. அந்த சி போர்டு அப்படியே ஏ போர்டாக வருது இல்லைங்களா? அப்போ இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 80ன்னு ஏபி வருது வந்து. அப்போ கூட அந்த கடைசி நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 தான் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பி போர்டு 8 வரணும். புரியுதுங்களா? பி போர்டு 8 வரணும். சி போர்டு என்னான்னு தெரியாது. அது எப்படி புரியுதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்போ வேறு நம்பரை மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏசி 49 அப்படின்னா, அந்த 49 ஏசியில் இருக்கிறது ஏபியில் 94ன்னு வரணும். அப்போ இந்த ஏ போர்டு கணக்கு தான் நம்மளுக்கு. இப்போ இந்த ஏ போர்டு பி போர்டில் வரணும். இதுதான் கணக்கு. அந்த மாதிரி தான் இப்போ 90க்கு 09ன்னு வருது, 60க்கு 06ன்னு வருது. அப்போ 80ன்னு வந்துச்சின்னா என்ன வரும்? அந்த 8 உள்ளே வரணும் இல்லைங்களா? 80 அப்படின்னு ஏபி வருது அப்படின்னா, இல்லைனா வேறு நம்பரே சொல்கிறேன். 802ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஏசி வந்து திருப்பி 28ன்னு நம்மளுக்கு ஏபியில் வரணுமா? அப்போ இந்த 8ஆம் நம்பர் நம்மளுக்கு கரெக்டாக பி போர்டு லாக் ஆகுதுங்களா? அப்போ இந்த 8ஆம் நம்பர் கூட ஆல்ரெடி ஏபியில் வச்சு ஏதாவது விளையாண்டுருக்கானா அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக பாருங்கள் என்னென்ன நம்பர் இருக்குன்னு. ஒரு 88 பி போர்டு 8 வச்சு 88, ஒரு 08, அடுத்து லாஸ்ட்டாக அடித்த 48, 3 8 தான் இருக்கும். அப்போ ஒன்று வந்துச்சின்னா 48க்கு 804ன்னு வரணும். 08க்கு 800ன்னு வரணும். இப்போ இந்த மாதிரி நான் சொல்கிறது ரிவர்ஸில் சொல்கிறேன். நிறையா பேர்த்துக்கு புரியாது. கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ 88னா ஒரே நம்பர் ரிவர்ஸில் வச்சோம்னா 808. இந்த 808ன்னு வர வேண்டியது இருக்குது. அப்போ இது ஒரு க்ளூ, பெரிய க்ளூ வந்து இந்த நம்பர் தான் வரணும் அப்படின்னு இருக்குது. அப்போ 808ன்னு வந்துச்சுன்னா ஏன்னா அதை நேற்றே பார்த்துட்டேன். நேற்றே பார்த்துட்டு ஒரு நிமிஷம், இது நான் நேற்றே பார்த்துட்டு தான் அந்த 08ன்னு வந்துச்சுன்னா அப்போ சி போர்டு என்ன வரும்னு பார்க்கும்போது, நான் அந்த 8எல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஒன்று வந்துச்சுன்னா 804ன்னு வரணும், இல்லை 800ன்னு வரணும், அப்படி இல்லைனா 808ன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரு நேற்று ப்ளே பண்ணது தான் அது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அப்போ 808ன்னு வந்துச்சுன்னா மறுபடியும் சி போர்டு 8 வருது. அப்போ சி போர்டு 8ன்னு வந்துச்சுன்னா 00 வருமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் அதை பற்றி எதுவும் அதுக்கு அடுத்தபடியாக நான் யோசிக்கலை. ஆனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 00 முன்னாடி அடிச்சிட்டான். அதனால் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட். என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 808. அதை ட்ரை பண்ணிக்கோங்க. 808ன்ற நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. இது வரத்துக்கு முழுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பேட்டர்ன் அழகாக கொண்டு போயிட்டுருக்கான். கண்டிப்பாக இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க.
அதே மாதிரியே இன்னொரு கெஸ்ஸிங் சொல்கிறேன். இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங்கும் சொல்கிறேன். அது நான் சொன்னது ஃபாலோ அப் நம்பர் தான். இன்னொரு 3 நாள் ட்ரை பண்ணலாம். இல்லை அடுத்த மாதமும் ஃபஸ்ட்டு வாரம் ஒரு வாரம் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு நாள் வந்து அடுத்த வாரத்தை கொண்டு போய் அடிக்கிறான். அதனால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் இன்னும் என்ன மீதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாரி, நான் வந்து இன்றைக்கி கெஸ்ஸிங் சொல்கிறேன். இங்கே ஒரு சின்ன ஒரு கேம் விளாண்டுருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏ போர்டு 8, அடுத்த நாள் சி போர்டு 8, இங்கே ஏ போர்டு 7, அடுத்த நாள் சி போர்டு 7, இங்கே ஏ போர்டு 2, அடுத்த நாள் சி போர்டு 2. அப்போ இன்றைக்கி இது 3 முடிஞ்சிடுச்சு. 4வது தான் 0. அப்போ இன்றைக்கி சி போர்டு 0 வரலாம். அப்படி சி போர்டு 0ன்னு வந்துச்சின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு 570 ஒன்று வரணும்னு சொல்லிட்டுருக்குறோம். அதனால் வந்துச்சின்னா 570 ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா 590 ட்ரை பண்ணலாம். ஏன் 590ன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 90க்கு ஏபி 90க்கு ஏபியில் 09ன்னு வச்சுருக்கான். மறுபடியும் 9 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 95 இங்கே ஒன்று இருக்குது. அப்போ 95க்கு திருப்பினான்னா 59ன்னு வரலாம். அப்போ 590ன்னு ஒன்று வரலாம். குறுக்க ஒரு 91 கடை இருக்கும். இது அப்புறம் பார்த்துக்கலாம். வந்துச்சுன்னா 19ன்னு திரும்பி வர மாதிரி இருக்கும். நான் இந்த கணக்கு மட்டும் சொல்கிறேன். ஏன்னா 90 இது 5ஆம் நம்பர் பேர் வரதுனால சொல்கிறேன். அதுக்கு பவர் வரதுனால சொல்கிறேன். அதனால் 91க்கு நான் போகல. 90, 95, 09, 59 அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அப்போ 590ன்னு வரலாம், 570ன்னு வரலாம். இதை ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 570, 578 சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 598, 590 இதெல்லாம் இந்த வாரத்தில் இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நம்பர் இறங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பி போர்டு 9க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4வது நாள், 4வது மாதம் பார்த்தீங்கன்னா பிசி 62. 1, 2, 3, 4வது நாள் பார்த்தீங்கன்னா 4வது மாதம் பிசி 39. அதாவது பி போர்டு 3, 6, அப்போ 9 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 590 அப்படி இல்லைனா 570ன்னு வச்சுக்கோங்க. இல்லை 98 இது கூட வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். நான் சொன்ன 808 ரொம்ப நல்லா தெளிவாக இருக்குது கொஞ்சம். அதனால் அதை தனித்தனியாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். வின்னிங் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். வரணும். வந்துச்சுன்னா எல்லாருமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங். வேறு எதாவது மறந்துட்டேனா அப்படின்னு ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். அதேமாரி இன்னொரு இது சொல்லிடுறேன் நம்பரு. அது வருமானு தெரில. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது எங்கேயாவது ஒரு இடத்துல அடிப்பான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி 53, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 83. அதாவது 3 காமனு. இது 5ம் 8ம் அது கூட பேர். ஏசியில் 53 அடித்து ஏபியில் 83 அடித்தான். மறுபடியும் அந்த நம்பருக்கு அப்படியே பாருங்கள். 53 அடித்ததுக்கு ஏபியில் 53 அடித்தானா, ஏபியில் 53 அடித்தான். ஒரு நாள் விட்டு ஏபி 83 அடித்ததை அப்படியே ஒரு நாள் விட்டு ஏசியில் 83 அடிச்சிருப்பான். இது அப்படியே அந்த நம்பர் தான் அப்படியே திருப்பி போட்டு ஏபிலையும் ஏசிலையும் திருப்பி வச்ச மாதிரி வந்திருக்கும். இதுதான் அந்த பேட்டர்னு. இந்த மாதிரி பேட்டர்னில் இந்த மாதம் ஒன்று வந்திருக்கு. ஆனால் அது அடித்தானா கரெக்டாக இருக்கும். எப்படி பண்ண போகிறான்னு தெரில. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஒரு 63, எல்லாம் இப்படி வச்சுக்கோங்க. பிசி ஒரு 73, ஏசி ஒரு 63. அப்போ 63 ஏசி 63க்கு ஒரு பிசி 63 அடிச்சிட்டான். அப்போ இங்கே இருக்கிற பிசி 73க்கு ஒரு ஏசி 73 வரணும். அது நாள் கணக்கில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 7வது நாள் இது அடிச்சிருப்பான். அதே மாதிரியே இங்கே 1, 2, 3, 4, 5, 6 7வது நாள் இன்றைக்கி வரும். அதனால் இன்றைக்கி ஏசியில் 73ன்னு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. உங்கள் கணக்கில் வேறு ஏதாச்சும் பி போர்டு வருது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வந்துச்சுன்னா 793 வரலாம். ஏன்னா 63, 68ன்னு அடிச்சுக்கிறான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 98, 88ன்னு இருக்குது. ஒருவேளை 83 வருமா இல்லை 73 வருமானு தெரில. 93 வருமானு தெரில. நீங்கள் இது பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதான் இன்றைக்கி உண்டான வீடியோ. கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். நிறையா ப்ளே பண்ணி லாஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா கேமு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இப்போ வரமாட்டேங்குது. எதுவும் நம்ம நிறையா எதிர்பார்த்து ஒரு நம்பரு ரொம்ப மண்டையை போட்டு குழப்பி தான் எடுக்கிறோம். ஆனால் அப்பயும் வந்து சாதாரணமாக வேறு ஏதாவது மாற்றி விட்டு போயிடறான். அதனால்
கொஞ்சம் லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். மறுபடியும் கேம் எங்கேயும் போகிறதில்ல, டெய்லியும் தான் இருக்குது. என்றைக்கா நல்ல கேமாக வரும்போது ஒவ்வொன்றா வச்சு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.